ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, தேவனுடைய அளவற்ற கிருபினாலே மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று காலை 10 மணிக்கு சபையில உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. யாவரும் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட, தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபிக்கிற மக்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஏனென்று கேட்டால், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்காரங்கள்ல, மற்ற எல்லாரும் பார்க்கலும் அவங்கள எத்தனையோ பேர் உங்களுடைய ஸ்தானத்துக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த குடும்பத்திலேயே ரொம்ப மோசமா இருந்த, அந்த குடும்பத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட சூழலில் காணப்பட்ட ஒரு சிலராக உங்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டாரே. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை நமக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அது காரணத்தையும் கீழே பார்த்தா, சகல ஜனங்களிலும் நீங்கள் ரொம்ப பலமுள்ள ஜனங்கள் என்றோ, உங்கள் மேல் அப்படி அன்பு வைத்து நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால், நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. ஆனால் உங்களிடத்தில் நான் அன்பு கூர்ந்ததாலும், உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதனாலும், கர்த்தராகிய ஆண்டவர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டார் என்பதையும் வெளிப்படுத்தும்படியாக. நீங்க கொஞ்சம் பேரா இருக்கும்போது, நீ சின்னவனா இருக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல இன்சிக்னிஃபிகண்டா இருக்கும்போது, உன்னை தெரிந்து கொண்டு எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என்னுடைய ஜனமாய். அதனுடைய ஆரம்ப வசனங்களை பார்த்தீர்களானால், நீ சுதந்திரிக்க போற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருந்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி விடு. நிச்சய நாள் தான், யூஆர் இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் உன்னை காட்டிலும் பலவான்களை மேற்கொள்ளும்படி நான் உன்னை அதிகாரப்படுத்தத்தக்கதாக தன்னை ஜனத்துக்குள்ளாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இந்த காலவேளையில நான் ரொம்ப சின்னவன் சொல்லி ஃபீல் பண்றியா? என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கிறாயா? உன்னை கொண்டு பலத்த ஜாதிகளின் மத்தியில அவளை துரத்தி விட்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று வெளிப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை உபயோகிப்பார். இந்த வெள்ளிக்கிழமை உங்களை உபயோகிக்கிற நாள், நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற நாள். இதை மறவாதபடி கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால், திரும்ப வாசிக்கிறேன். நீ, ஐம் டாக்கிங் டு யூ பர்சனலி, உங்களிடத்துல தனிப்பட்ட முறையில் இந்த வசனத்தை சொல்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். காட் பிளஸ் யூ. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளின் வழியாய் உங்களுடைய ஜனங்களை நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். God bless you abundantly again and again and again and again. Amen.